பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்றா 4ஆம் அதிகாரம் 1 வசனம். சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களின் இடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாத படிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரையு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். ஆகாஸ் வேறு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்த்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரேதாத்தும் தாபேயேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையறாவும் பெர்சியா ராஜாவான அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றுமுள்ள அவர்கள் வகையறாவாகிய தீனாவியர், அப்பர்சாத்தியர், தர்பேலியர், லோனியர், சூசங்கியர், தெகோவியர், ஏலோமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமேரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே. அவர்கள் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க
உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் காலாதி உள்ளதாய் இருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றுமுள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். ராஜாவாகிய அர்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரையு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்றா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எஸ்றா 4ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இதுல 1லிருந்து 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகைவர்கள் யார் என்பதை 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசன குறிப்புல நம்ம பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேலர்னா யூதர் தங்களை விட வலிமை பெறாதபடி தடுப்பது இவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலரை தங்களோடு இணைத்து விட விரும்பினார்கள். ஆனா இஸ்ரவேலரோ என்ன பண்ணாங்க, அவங்க அவிசுவாசிகளோடு நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட நாங்க தனியாவே இதை செய்வோம், உங்க கூட சேர்ந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்ரா அப்படின்னு சொன்னா துணை அல்லது உதவின்னு அர்த்தம். எஸ்ராவுக்கு அந்த எஸ்ரான்ற பேருக்கு அர்த்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நியாய பிரமாணத்தில் தேறினவன் என்று வேதத்துல கூறப்பட்டுள்ள ஒரே மனிதர் யாருன்னா இந்த எஸ்ரா. 2 நாளாகமும் 1 நாளாகவும் 2 நாளாகவும் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இந்த நூல்களை தொகுத்து எழுதியதாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 119ஆம் சங்கீதத்தையும் இவர் எழுதினார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் இஸ்ரவேலர்கள் தங்கள் வேதத்துல எதை சேர்க்கணும் எதை விடணும் அப்படின்றத வகையறுத்ததாக ஒரு பாரம்பரிய செய்தியும் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்ராவுடைய நற்பண்புகள் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மிகவும் அவர் நேசித்தார். அது மட்டும் இல்ல, வேதத்தை நன்கு கற்று தேர்ந்திருந்தார்.
தினமும் பல மணி நேரங்கள் வேத ஆராய்ச்சியில ஈடுபடுவாராம். அது மட்டுமல்ல, அவர் கற்று தேர்ந்ததை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, வேதத்தை போதிக்க விரும்பி அவர் என்ன பண்ணாரு, தான் படித்ததை மற்றவர்களுக்கு என்ன பண்ணாராம், போதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவனுடைய தயவுக்காய், ஆண்டவருடைய கிருபைக்காய் உபவாசித்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நெகேமியாவுடன் சேர்ந்து யூதர்கள் நடுவுல ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக இவரும் பணியாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எஸ்ராவை குறித்து அதாவது ஆசிரியர்கள் சொல்கிறதை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, இதுல 4ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய பணியை செய்வதற்காக அவிசுவாசிகளையும் சில நேரங்கள்ல கிறிஸ்தவர்களையும் பிசாசு என்ன பண்ணுதான், தூண்டி விட்டு தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஊழியம் செய்யும் போது பல தடைகள் வரும். எஸ்ரா அதாவது அவர் அந்த ஊழியத்தை செய்யும்போது பல தடைகள் வந்தது. ஆனாலும் தடைகள் வந்தாலும் நம்ம ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தரையு என்ற பெயர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அரசர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த தரையு தானியேல் 5ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய தரையு அல்ல. ஆனா அவருக்கு பிறகு வந்த ஆட்சி செய்தவங்களை குறிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆகாஸ்வேரு என்பதற்கு வலிமை மிகுந்தவன் என்று அர்த்தமாம். ஆகாஸ்வேருக்கு என்னவா, வலிமை மிகுந்தவன் என்று அர்த்தம். ஆனா இந்த பெயரை வச்சு பல அரசர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பெயர்ல இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஆனா இந்த ஆகாஸ்வேரு எஸ்தர் 1:1 வரக்கூடிய ஆகாஸ்வேரு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அசிரியா அரசர்களில் வலிமை மிக்கவர்களில் இறுதியாக வந்த அரசர் யாருன்னா அஸ்னாப்பார். அண்ணா இவருக்கு பின்னால, அதாவது அசிரியா பேரரசு வெகு சீக்கிரத்துல என்ன ஆச்சாம், வலிமை இழந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, உப்பிட்டவரை உள்ளளவு நினை, பழமொழி போல அவங்க சொல்றாங்க. அதாவது நாங்க சாப்பிட்டதுக்கு இவங்க உப்பை தின்னு நாங்க என்ன பண்ணோம், வளர்ந்தோம். அதனால இந்த உப்பு என்பது நம்பிக்கைக்கும் நன்றி அறிதலுக்கு உள்ள பொருளாக அந்த காலத்துல பல நாடுகள்ல கருதப்பட்டதா சொல்லப்படுகிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க, இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறை வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம், ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அதாவது சாப்பிட்ட அந்த சாப்பாட்டுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், உண்மை உள்ளவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 17-22 வரைக்கும் அர்த்தசஷ்டா ராஜா பட்டணத்தை கட்டுவதற்கு தடை விதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் எஸ்ராவுடைய காரியங்களை நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்த அதிகாரத்துல நாம் மீண்டுமாய் எஸ்ரா புஸ்தகத்தின் மற்ற பகுதிகளை நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி ஆக்கரபா ஓரமாக்கரபா தீரபா கரபா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கத்தாவே எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தை வாசித்து ஆண்டவரே அதை கத்தாவே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை ஏசப்பா மக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. இந்த நாள்லையும் கூட கத்தாவே இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற நம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரை ஏசப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபாக்கரபலபரபா தீரபா லபாக்கரபல ரீபாக்கரபா தீனமாக்கரபா. ஆண்டவரே மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரை அப்பா. உண்மை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் முடியட்டும். குழந்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். சமாதானம் இல்லாம இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுங்க டாடி.
அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்லயும் டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்கப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.